பரந்தூரில் முதல் முறையாக போராட்ட களத்தில் கால் பதிக்கும் விஜய். தமிழக வெற்றி கழகத்தில் உட்கட்சி பூசல் இருப்பது உண்மைதானா? விஜயை கூட்டணிக்கு இழுக்கும் முயற்சியில் அஇஅதிமுக. விஜய் குறித்த தற்கால நிகழ்வுகளோடு உள்ளூர் நிலவரம் நிகழ்ச்சியில் நான் உங்கள் பார்த்திபன். காஞ்சிபுரம் மாவட்டத்தில் பரந்தூர்ல புதிய பன்னாட்டு விமான நிலையத்தை ஏற்படுத்தணும் அப்படின்ற திட்டம் கொண்டு வந்ததுக்கு அப்புறமா அங்க பல்வேறு போராட்டங்கள் வெடிக்க ஆரம்பித்தது. ஏன் அப்படின்னா, அந்த பன்னாட்டு விமான நிலையம் வரணும்னா அதுக்கு 5100 ஏக்கர் விளைநிலங்கள் கையகப்படுத்தப்பட வேண்டும். எங்களுடைய விவசாய நிலங்களையும் சொந்த வீடுகளையும் விட்டுவிட்டு நாங்கள் எங்கே அகதிகளாக செல்வது அப்படின்னு அந்த ஊர் மக்களும் பல்வேறு அமைப்புகளும் அங்க போராட்டத்தை தொடர்ந்து நடத்திட்டு இருக்காங்க. இந்த போராட்டம் பல மாதங்களா நீடித்துட்டு இருக்கு. இதை கண்டுக்காமே இருக்கிற அரசு அதை தாண்டி பல்வேறு கட்டங்களா அதை எப்படி செயல்படுத்தலாம் அப்படின்ற டிசிஷன்லயே போயிட்டு இருக்காங்க. இந்த சூழல்ல தான் விஜய் கட்சி ஆரம்பித்ததுக்கு அப்புறமா தன்னுடைய முதல் மாநாட்டிலேயே, அதாவது அந்த மாநில மாநாட்டிலேயே பரந்தூர்ல விமான நிலையம் கொண்டு வர விடமாட்டோம் அப்படின்ற ஒரு தீர்மானம் ஏற்றினாங்க. அதுக்கப்புறமா அந்த தீர்மானம் வெறும் வெற்று வார்த்தைகளா மட்டும் இருக்கு. விஜய் களத்துக்கே வரல, எங்க கூட பேசவும் இல்லை அப்படின்னு பல்வேறு கட்ட விமர்சனங்கள் வந்தது. இந்த விமர்சனங்களை எல்லாம் வர்றதுக்கு முன்னாடியே விஜய் மக்களை சந்திச்சிருக்கணும். ஆனா அதுக்கப்புறமா தான் அவருக்கு புத்தி வந்துச்சே என்னவோ தெரியல. நான் உடனடியா மக்களை சந்திக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு முதல்ல காவல்துறையிட்ட போய் அனுமதி கேட்கிறார். ஓகே, நீங்க சந்திக்கலாம் அப்படின்னு வர்ற 20ஆம் தேதி ஏகனாபுரம் பகுதியில அம்பேத்கர் திடல் அப்படின்ற ஒரு இடத்துல 5 ஏக்கர் பரப்பளவுல அந்த மக்கள் கூட விஜய் பேசுவதற்கான ஏற்பாடுகள் நடைபெற்று இருக்கு. விஜய்க்கு களப்பணியே தெரியாது அப்படின்னு பல்வேறு குற்றச்சாட்டுகள் வந்துட்டு இருக்கு. இந்த நேரத்துல விஜய் அங்க போய் பேசுறது மூலமா அங்க ஒரு எழுச்சி ஏற்படும், மக்கள் மத்தியில அவருக்கு இருக்கிற நன்மதிப்பு கூடும். இது மாதிரி கூடுறப்ப அவர் அடுத்தடுத்த கட்டத்துல அந்த விஷயத்துல ஏதாவது ஸ்டெப் எடுத்து வச்சு அது வெற்றி ஆகிருச்சுன்னு வச்சுக்குவாங்க. அது விஜய்க்கே கிடைத்த வெற்றியா பார்க்கப்படும். இப்ப இதுல என்ன சிக்கல்னா, விஜய் மக்கள் இயக்கத்திலேயே பல்வேறு கட்ட தலைவர்களா, பொறுப்பாளர்களா, செயலாளர்களா இருந்தவங்களையே இந்த அரசியல் கட்சியிலேயே அப்படியே அதே பதவியில அமர்த்துறதா, இல்ல அவங்களுடைய பொறுப்புகளை கூட்டி கொடுக்கறதா, இல்ல அப்படி இல்லை அப்படின்னா அந்த இடத்துக்கு வேற ஒருத்தங்களை நியமிச்சுட்டு அவங்கள ஒரு சாதாரண பொறுப்புகளையே வச்சிருக்கிறதா அப்படின்ற ஒரு எண்ணம் இருக்கு. ஏன் அப்படின்னா, இந்த இடத்துல அரசியல் ஞானம் மிகுந்தவர்கள் தேவைப்படும் போது தன்னுடைய நண்பர்களா, தன்னோட சகோதரர்களா இருக்கக்கூடிய தொண்டர்கள் மட்டும் போதாது அப்படின்றதான் அவருடைய எண்ணமாவும் அந்த கட்சியோட எண்ணமாவும் இருக்கு. இப்ப இந்த சூழல்ல அந்த புசி ஆனந்த் அவர்களுடைய வளர்ச்சி அப்படின்றது கட்சிக்குள்ள தடுக்க முடியாததா இருக்கு. அதனால அவருடைய ஆதரவாளர்கள் தான் முக்கியமான பொறுப்புகள் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் மும்முரமாவே செயல்பட்டு அதுக்கான எல்லா வேலைப்பாடுகளையும் அவர் செஞ்சுட்டே வர்றாரு அப்படின்னு சொல்லப்படுது. இந்த இக்கட்டான சூழல்ல தான் கூட பல வருடமா பயணித்த விஜய் மக்கள் இயக்கத்தை சார்ந்தவர்களை அந்த அரசியல் பொறுப்புகளை நியமிக்க போறாரா, அப்படி இல்லாம அரசியல் ஞானம் மிகுந்தவர்கள் பணபலம் உள்ளவர்களை இந்த பொறுப்புகளை நியமிக்க போறாரா, புசி ஆனந்துக்கு வளைஞ்சு கொடுக்க போறாரா, இல்ல புசி ஆனந்தே தூக்கி விட்டு அந்த இடத்துல வேறொருத்தரை நியமித்து தன்னோட பாதையை சரியா கட்டமைத்து போக போறாரா அப்படின்னு பல்வேறு கட்ட கேள்விகள் இருக்கு. இந்த சூழலை தான் விஜய் ரொம்ப கவனமா கையாளணும். இதுல சற்று பிசகுனா கூட நீண்ட காலமா அவருக்காக போராடி உழைத்து கொண்டிருந்த அவருடைய ரசிகர்களே அவருக்கு எதிரிகளாக கூட மாற வாய்ப்பு இருக்கு. இது மாதிரியான சூழல் நிலவனாலும் கூட விஜயோட கட்சி வளர்ச்சி அடைஞ்சுக்கிட்டு தான் இருக்கு. அவங்களோட உறுப்பினர்கள் சேர்க்கை கூடிக்கிட்டு தான் இருக்கு. பல்வேறு கட்சிகள்ல இருந்து அவங்க நாள்தோறும் பலர் விலகி வர்றதை நம்மளால நாளேடுகளா இருக்கட்டும், இல்ல சமூக வலைதளங்களா இருக்கட்டும், எல்லாத்திலையும் பார்க்க முடியுது. இப்ப விஜய கூட்டணி தங்க கூட வச்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிற பல்வேறு கட்ட கட்சிகளுக்கு இடையில அஇஅதிமுகவை இணைஞ்சிருக்கு. அதாவது விஜய் கூட கூட்டணி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா கண்டிப்பா நம்ம 2026 வெற்றி அடைஞ்சிருவோம்னு எடப்பாடி பழனிசாமி ஆணித்தரமா நம்புறதா சொல்லப்படுது. அதே நேரத்துல ராஜேந்திர பாலாஜி நேற்று ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்றாரு. அதாவது என்னன்னா, விஜய் ஒரு பக்குவப்பட்ட அரசியல்வாதி போல தெரிகிறாரு அப்படின்னு சொல்றாரு. இதே கேடி ராஜேந்திர பாலாஜி கொஞ்ச நாளைக்கு முன்னாடி என்ன சொல்லியிருந்தாருன்னா, சுல்லான்கள்லாம் எம்ஜிஆர் போல ஆகிட முடியாது அப்படின்னு ஒரு வெளிப்படையான குற்றச்சாட்டை வச்சிருந்தாரு. அவரோட அந்த மனமாற்றம் அப்படின்றது விஜய தங்களோட கட்சிக்கு இழுக்கிற ஒரு வேலைப்பாடாதான் தெரியுது. விஜயும் இந்த சூழல இருந்து கூட்டணி சார்ந்து சில நேரம் சிந்திக்க வேண்டியது அவசியமாகவும் இருக்கு. இப்ப ஈரோடு கிழக்கு தேர்தலில் கூட ஒருவேளை அவர் கூட்டணியில இருந்தாரு அப்படின்னா கண்டிப்பா தேர்தலை போட்டிட்டு இருக்கலாம், அதுல வெற்றியும் அடைந்திருக்கலாம். எம்ஜிஆர் போல வர வேண்டும் என்று ஆசைப்படுகிற விஜய் அதுக்கேற்ற துணிச்சலோடும் சில நேரம் நடந்துக்கணும். 1973 புதிய கட்சி ஆரம்பித்ததுக்கு அப்புறமா எம்ஜிஆருக்கு ஒரு சவால் இருந்தது. அது அடுத்த 6 மாதத்தில் நடந்த திண்டுக்கல் நாடாளுமன்ற இடைத்தேர்தல். இந்த தேர்தலில் நம்ம போட்டியிட்டே ஆகணுமா? ஏன்னா திமுக இப்போ ஆட்சியில் இருக்கிற ஒரு கட்சி, நாம இப்பதான் ஒரு 6 மாதமா புது கட்சி ஆரம்பிச்சிருக்கோம். இந்த சூழலை நம்ம போட்டியிட்டா வெற்றி பெறுவோமா மாட்டோமா அப்படின்ற எந்த ஒரு யோசனையும் இல்லாம
அடிச்சு காட்டுறேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு மாயத்தேவர் அப்படின்ற ஒரு வேட்பாளரை போட்டு அதுல மாபெரும் வெற்றி பெற்றாரு எம்ஜிஆர். அதுல இருந்தே அவருடைய வரலாறுன்றது பிறக்க ஆரம்பிச்சிருச்சு. ஸோ அவருடைய வெற்றி யாராலும் தடுக்கப்பட முடியாததா மாற ஆரம்பித்தது. விஜயும் இந்த மாதிரியான ஒரு முடிவை ஈரோடு கிழக்கு சட்டசபை பொதுத் தேர்தலில் அவர் செஞ்சிருக்கலாம். 2026 சரியான ஒரு கூட்டணி அமைத்தா மட்டும்தான் விஜயால இந்த சிஎம் அப்படி இல்லைன்னா டெபுட்டி சிஎம் அப்படின்ற ஒரு பதவியை நினைச்சே பார்க்க முடியும். இது போல விஜய் கட்சி தொண்டர்களே ஒரு மாதிரி சொல்லிட்டு இருக்க அதே நேரத்துல விஜய்க்கு தனித்திருந்து வெல்லக்கூடிய பவர் இருக்கு, அவர் தனியா இருந்தாலே எங்களுக்கு வெற்றி தான் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு சில தொண்டர்கள் பேசிக்கிட்டு இந்த வருடம் முடிவுக்குள்ள அவர் செய்து காட்ட போற மாற்றங்களை நீங்க பார்த்தாலே 2026 எங்களுக்கான காலம் அப்படின்னு நீங்க புரிஞ்சுப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில தொண்டர்கள் மாறுதட்டி சொல்லிட்டு இருக்காங்க. அவங்களுடைய ஆசை நிறைவேறினாலும் நல்லதுதான். இந்த நாட்டுக்கு நல்லது செய்யக்கூடியவர்கள் யாராகினும் வெற்றி பெறலாம். விஜயோட அடுத்த கட்ட நகர்வுகள் என்ன அப்படின்றதான் இப்போ எல்லாருடைய பார்வையாகவும் இருக்கு. அவருடைய ஸ்டெப்பும் ஒவ்வொன்றும் ரொம்ப அவர் கவனமா எடுத்து வச்சுட்டு இருக்கிறதால கண்டிப்பா அவர் தன்னுடைய வளர்ச்சியை திரைத்துறை போல இதுலயும் தீர்மானிப்பார், நிர்மாணித்து கட்டுவார் அப்படின்னு நம்பப்படுது.